செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் கொண்டாடிய தமிழர் திருநாள். நாசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற விழிப்புணர்வு கருத்தரங்கு. நாசரத் பிஎட் கல்லூரியில் நடைபெற்ற மாணவர் சங்க துவக்க விழா. பலதரப்பட்ட போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். பல்வேறு போட்டியில் சாதனை படைத்த நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்கள். பொது அறிவு போட்டியில் சிறப்பாக பங்கு பெற்ற தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். இனி விரிவான செய்திகளை காணலாம். நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் கொண்டாடிய தமிழர் திருநாள். ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளியில் கடந்த 19/1/2026 அன்று தமிழர் திருநாள் கொண்டாடப்பட்டது. பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்களின் தலைமையில் சிறப்பாக தொடங்கப்பட்டது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்பதற்கேற்ப தமிழருக்கே உரித்தான நடனம் ஆகிய கரகாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், பரதநாட்டியம் போன்ற நடனங்கள் மூலம் தமிழர் திருநாளை கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் உழவர்களின் பெருமையை விளக்கும் வகையில் நடனமாடி மகிழ்ந்தனர். இயற்கைக்கு நன்றி கூறி தமிழர் பண்பாட்டிற்கு பறைசாற்றும் தமிழர் திருநாளை சிறப்பாக கொண்டாடினர். நாசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற விழிப்புணர்வு கருத்தரங்கு. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களின் தலைமையின் கீழ் மாணவ மாணவியருக்கு போக்சோ, ஹியூமன் ரைட்ஸ் மற்றும் சைபர் கிரைம் அஃபென்ஸ் அண்ட் சேஃப்டி மெஷர்மெண்ட் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. சிறப்பு விருந்தினர்களாக சோஷியல் ஜஸ்டிஸ் மற்றும் ஹியூமன் ரைட் துறையில் இருந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் புகழந்தி, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மிஸ் சுமதி மற்றும் உமா மகேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்கள் ஒழுக்கமாக வாழ்வதற்கும் மதிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கும் இளமையை இன்பமாய் நடத்துவதற்கு இளைய தலைமுறையினருக்கேற்ற வாழ்வியல் நெறிமுறைகளை எடுத்துரைத்தனர். மேலும் மாணவ மாணவியர்களுக்கு போக்சோ மற்றும் சைபர் கிரைம் குறித்த சட்ட ரீதியான விழிப்புணர்வு தகவல்களையும் எடுத்துரைத்தனர். அதனைத் தொடர்ந்து எம் பள்ளியின் முதல்வர் மாணவ செல்வங்களுக்கு சிறப்பான ஆலோசனை கொடுத்த சிறப்பு விருந்தினர்களை வாழ்த்தி நிகழ்வினை நிறைவு செய்தார். நாசரத் பிஎட் கல்லூரியில் நடைபெற்ற மாணவர் சங்க துவக்க விழா. நாசரத் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் மாணவர் சங்க துவக்க விழா கடந்த 20/1/2026 அன்று இனிதே நடந்தேறியது. இவ்விழாவில் நாசரத் பிஎட் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் லில்லி தியானமணி ஸ்டூவர்ட் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தலைமைத்துவத்தின் முக்கிய அம்சங்களை அழகாக எடுத்துரைத்த பின்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்க உறுப்பினர்கள், மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் அனைவரும் இத்துவக்க விழாவில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். பலதரப்பட்ட போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். கடந்த 17/1/2026, 18/1/2026 ஆகிய தேதிகளில் தி நாசரத் அகாடமி பள்ளியில் பயிலும் மாணவர்கள் சேத்பட்டில் அமைந்திருக்கும் மெட்ராஸ் கேரள சமாஜ் என்ற கலையரங்கத்தில் பலதரப்பட்ட போட்டிகளில் கலந்து கொண்டனர். இப்போட்டிகளில் ஏறத்தாழ 200 நடன குழுக்களும் தலா 1400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். நடந்து முடிந்த போட்டிகளில் 8ஆம் வகுப்பில் பயிலும் கல்யாணி என்ற மாணவி மோனோ ஆக்டிங்கில் முதல் பரிசும், மோகினி ஆட்டம் என்ற நடன போட்டியில் முதல் பரிசும், ஃபேன்சி டிரெஸ்ஸில் 2ஆம் பரிசும் பெற்றார். 7ஆம் வகுப்பில் பயிலும் மோஷிகா மற்றும் 9ஆம் வகுப்பில் பயிலும் லிவிட்டா ஆகிய இருவரும் குரூப் டான்ஸில் 2வது பரிசும், ஒப்பனா என்ற நடன போட்டியில் 3வது பரிசும் வென்றனர். 2ஆம் வகுப்பில் பயிலும் த்ரிஷிகா என்ற மாணவி ஸ்டோரி டெல்லிங்கில் 3ஆம் பரிசும், ஃபோக் டான்ஸில் முதல் பரிசும் வென்றார். தங்களுடைய தனித்துவமான திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவியருக்கும் எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறி ஊக்கப்படுத்தினார். பல்வேறு போட்டியில் சாதனை படைத்த நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்கள். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும்
நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் பயின்று வரும் 3ஆம் வகுப்பு மாணவி ஆர் ஹிரண்யதா கலிங்கி டேபிள் டென்னிஸ் கோச்சிங் சென்டர் சார்பில் நடைபெற்ற ஓபன் ஸ்கூல் டேபிள் டென்னிஸ் டோர்னமெண்ட் 2026 1 முதல் 3 வயதிற்குட்பட்ட பெண்கள் பிரிவில் கலந்து கொண்டு குவார்டர் ஃபினாலே அளவில் தேர்வாகி சாதனை படைத்துள்ளார். மேலும் 5ஆம் வகுப்பு மாணவன் SM பவேஷ் ஆதித்யா IQ இன்டர்நேஷனல் அகாடமி சார்பில் நடைபெற்ற ஓவிய போட்டியில் கலந்து கொண்டு ரன்னராக தேர்வாகியுள்ளார். வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களை எம் பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் தமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். பொது அறிவு போட்டியில் சிறப்பாக பங்கு பெற்ற தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் கடந்த 19/1/2026 அன்று தி நாசரத் அகாடமி பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இன்ஃபேக்ட்ஸ் இன்ஃப்ரா ஸ்கூல் குவிஸ் ஃபீட் தி சீட் 2025-26 என்ற மாணவர்களின் பொது அறிவை பரிசோதிக்கும் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியினை மேற்கொள்ளும் திரு ஆனந்த முருகன் அவர்களின் தலைமையிலும் எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையிலும் மேலும் பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஷெரின் அவர்களின் தலைமையிலும் இப்போட்டி நடைபெற்றது. இது அன்றாட உலகில் நடக்கும் சமீபத்திய செய்திகள், நிகழ்வுகள் மற்றும் பிரச்சனைகளை குறித்தும் குறிப்பாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராகுவதற்காக இந்த துறை மிகவும் முக்கியத்துவம் அளித்து இப்போட்டிகளை மேற்கொண்டது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு 2ஆம் கட்ட தேர்வுகள் 3 மணி நேரம் நடைபெற்றது. இத்தேர்வுகளில் சிறப்பாக செயல்பட்ட மாணவ செல்வங்களுக்கு சான்றிதழ்களும் கேடயமும் பள்ளியின் முதல்வர் கரங்களால் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.